பொருந்தால் உங்கள் எல்லோரிடமும் நான் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான். இது ஒரு ஃபார்மலான ஒரு வகுப்பறையோ அல்லது ஒரு சொற்பொழிவோ அப்படிலாம் நினைச்சுக்காம கொஞ்சம் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஒரு உறவினர்கள் போல ஃபேமிலி ஃபீலிங் வரும் இல்லையா, அது மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாரும் அப்படியே பயந்து போற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு. அது மாணவர்கள் கூட அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப துணிச்சலா இருக்காங்க. காலையில வகுப்பறை வந்தோடனே ஜாலியா இருக்கும். அதுக்காகத்தான் வர்றாங்க மாணவர்கள். அதே மாதிரி ஆசிரியர்கள் உடனே நமக்கு ஒரு சீரியஸ்னஸ் வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளும் நல்ல மகிழ்ச்சியாக எல்லாரும் யங்ஸ்டர்ஸாக தான் இருக்கீங்க. எங்கள் பழைய நான் பராசக்தி கல்லூரியில் பணியாற்றிய பொழுது எங்கள் முதல்வர் அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாரும் அப்போதான் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் துணி மேரேஜ் தான். அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, என்னுடைய ஆசிரியர்கள்லாம் என் பிளட் கேரிங். அது ஒரு கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப துணை செய்யக்கூடியது எதுன்னா, நிறைய இளைஞர்களை ஆசிரியர்களாக பெற்றிருப்பதுதான். அது மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதாவது கல்லூரியில் வகுப்படுக்கிற மாதிரி இருக்கும். வேலை இருக்க 1-2 பேர் தவிர இதெல்லாம் பின்னால் பார்த்தா கல்லூரியில் வகுப்படுக்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் இருக்கு. அதே மாதிரி உணர்வுகளோடு நீங்களும் இருந்தீர்கள் என்றால் நான் சொல்றதுல இருக்கும் புரிவு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தைரியா இருக்கும். இல்லைன்னா நானும் ஒரு பெரிய கனமான விஷயத்தை பேச வந்த மாதிரியும் நீங்களும் அதை சனிக்கிழமை இன்னைக்கு விடுமுறையை வீணாக்கி இப்படி நம்மளை கொண்டு கட்டாயப்படுத்தி நிர்வாகம் உட்காந்து வச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு நான் நினைச்சேன். அதாவது ஆசிரியர் பணிக்கு வந்துட்டோம், நாம என்ன செய்யணும்? முதல்ல இந்த பணியை நீங்கள் விருப்பத்தோடு செய்ய வேண்டும். அதுதான் லவ் ஃபார் டீச்சிங்கிறாங்க இல்லையா. அந்த நம்ம டீச் பண்றது ஏதோ கடலுக்காக சப்ஜெக்டை முடிக்கணும் இல்லையா. சில செமஸ்டர் எக்ஸாம் அதுக்கிட்ட முடிக்கல அப்படின்னா அவங்க உறவினர்கள் கூப்பிட்டாரு. ஆனா அவருடைய சப்ஜெக்ட் வேற. ஆனா அவருக்கு எப்படி தமிழ்ல அவ்வளவு ஈடுபாடு வந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். வேற மாநிலத்துல பணியாற்றியவர், கேரளாவில் குணனூர்ல பணியாற்றிய ஒருவர், நம் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர், அங்க போய் தமிழ் சபைக்கு அதாவது குணனூர் தமிழ் மன்றத்துக்கு செயலாளராக இருந்து சுறுசுறுப்பா வேலை பார்த்தவர். அதான் முக்கியம். செயலாளர் எங்க வேணாலும் இருக்கலாம். அதற்கு அர்ப்பணித்துக் கொள்கின்ற உணர்வு இருக்குது. அதுதான் நாம் எந்த தொழிலை எடுத்துட்டோமோ அதை விரும்புறது நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ள ஒரு துணை முதல்வர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அந்த ஆர்வம் அப்படியே உங்களுக்கு வரணும். ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நீ பக்கத்து கல்லூரி, அதனால ஒரு கல்லூரியில பொருளாதாரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அழகப்பா கல்லூரியில என்ன இருக்குன்னா பொருளாதாரம் எதுவுமே கிடையாது. அப்போ வேற திருச்சிக்கு போகணும், அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன படிக்கலாம், இங்க என்ன இருக்கோ அதை படிக்கிட்டார். சரி தமிழ் எம்ஏ, ரொம்ப பெரிய தமிழ் காதலோட எல்லாம் நான் போய் சேரல. தமிழ் எம்ஏல வழியிலேன்னு போய் சேர்ந்தேன். அதான் உண்மை. அப்பவுமே எல்லாரும் என்ன கேட்பாங்க, 1 மணி நேரம் ஆச்சா அப்படின்னு தோணும். நல்ல புலமை வாய்ந்தவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. அவங்க எழுதுறதுலாம் இன்னும் கூட அவங்க இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மனசு அப்படியே நிற்கிறது அப்படின்னா அந்த துறை எந்த துறையாக இருந்தாலும் சரிதான். நமக்கு ஒரு துறை வகுத்துக்கிட்டோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஈடுபாடு நம்ம ஈடுபாடா நடத்தினால்தான் பையனை ஈர்க்க முடியும். அப்ப இன்னைக்கு இருக்கிறவங்க ரொம்ப தெளிவா இருக்கான் இல்லையா. அவனுக்கு தெரியும் எந்தெந்த ஆசிரியர் சாப்பிடுறது, யார் யார் கிளாஸை ஒப்பேற்றாங்க. ஜட்ஜ்மெண்ட் வேற யாருமே வேண்டாம். உங்களுக்கு ஒரு முதல்வரோ துணை முதல்வரோ அல்லது கரஸ்பாண்டோ உங்க டீச்சிங் எப்படி இருக்கு அப்படின்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யாரு நம்முடைய பெஸ்ட் ஜட்ஜஸ் தெரியுமா? டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவன் சொல்லிடுவான். அவர்கள் அந்த ஆசிரியர்கள் வேலை ஏற்படக்கூடிய என்ன சொல்றது, ஒரு அபிமானம் கிடையாது, ஒரு அட்மிரேஷன் சொல்றது ஆங்கிலத்தில். அந்த அட்மிரேஷன் எல்லாருக்கும் இருக்கும். சின்ன குழந்தைகளே இருந்திருக்கும். அவனுடைய பர்சனாலிட்டின்னு சொல்றேனே, அது ஒருவரால் உருவாக்கப்படுவது இல்லை. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. முதல்ல அவங்க அப்பா பார்க்கலாம், அவர் எப்படி நடக்கிறாரோ அப்படி நடப்பான். அப்பா சிலர் பிடிச்சாருன்னா அதே மாதிரி இந்த பையன் ஒரு பேப்பர் சூட்டியாவது பிடிச்சிட்டு பார்ப்போம். அந்த அப்பா பண்ணுறாங்க, நம்மளோட பண்ணி பார்ப்போம். எதை பார்க்கிறதோ அப்படியே செய்யறதுல குழந்தை அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் எல்லாம் பதிஞ்சிடும். அடுத்து அவர்களுக்கு கிடைக்கிறது யாருன்னு நம்பலாம். ஆசிரியர்களை பார்த்து இவங்கள மாதிரி நல்லா இருக்கிறோம், இவர் மாதிரி எவ்வளவு அழகா பேசுறாரு, எவ்வளவு அழகா டீச் பண்றாரு, எவ்வளவு கஷ்டமா செஞ்சுட்டாரு, எவ்வளவு எளிமைப்படுத்தினது சொல்லித்தராரு. வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதவர்கள் யார் தெரியுமா? அந்த சின்ன
நிச்சயமா ஏன்னா நீங்களே குழந்தைகள் வச்சிருக்க பெரிய பெற்றோர்களுக்கு தெரியும், தப்பு தப்பா எழுதி கொடுத்துருப்பாங்க அவங்க டீச்சர் சொல்ல மாட்டாங்க, மேம். நாங்களும் படிச்சப்ப மிஸ்ஸு, இப்போ அவங்க வந்து மேம் ஆயிருக்காங்க. அந்த மேம் என்ன சொன்னாலோ அது தப்பாக இருக்கும். நம்மளே சொல்லி தப்புடா தப்பாக எழுதிட்டு அந்த இடம் பார்த்து இப்படி இருக்காங்க, இது தப்புடா இருந்தாலும் இருப்பாங்க. நீங்கள் அந்த அனுபவத்தை பார்த்து அந்த படத்தை ஒத்துக்கிட்டே ஒத்துக்காது. ஏன் தெரியுமா? என்னுடைய ஆசிரியர் எதை சொல்றாரோ அதுதான் வேதம். அது அந்த குழந்தை பருவத்திலேயே பதிஞ்சிருந்துங்க. அதனால உங்களை பார்த்து தான் உங்களுடைய மாணவர்கள் தங்களுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணி வேற மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆசிரியர் இருந்தான்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஆசிரியர் தொழிலுக்கு வெற்றி. நம்மளை அவன் பையன் சந்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், எங்க சந்திக்க வேண்டும் என்றே சொல்லப்படுகிறது. ஆசிரியர்களும் மாணவர்களும் சந்திக்க வேண்டிய இடம் லைப்ரரியாகத்தான் இருக்க வேண்டிய ஒழிய டாஸ்மாக் தான் இருக்கக்கூடாது. என் மனசா நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல ஒரு பையன் சந்திக்கலாம், சினிமா தியேட்டர்ல பார்ப்பான். பார்த்துட்டு அவனுக்குமே என்ன கேட்கன்னு தெரியாம கேட்பான், என்ன சார் சினிமாவுக்கு ஆரம்பிங்க தியேட்டருக்கு சுண்டால இருக்காரு, படமாக்கள் கேட்பாரு, அங்கே வச்சு கேட்பான், என்ன சார் ஹோட்டலில் தான் சார் சாப்பிட வந்தீங்க அப்படின்னு. அதே மாதிரி டாஸ்மாக்ல பார்த்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆசிரியர்னா அதுக்கு ஒரு பெருமை இருக்க வேண்டும், அதுக்கு ஒரு சிறப்பு இருக்க வேண்டும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படின்னு நாம சொல்லலை, பிள்ளைங்க எதிர்பார்ப்பாங்க, பையன் எதிர்பார்ப்பாங்க. என்னுடைய ஆசிரியர் இவ்வளவு பெரியவர். ஏன்னா அந்த ஆசிரியர் மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபிமானம் அப்படின்னு சொல்லவே அது சாதாரணமானது இல்லை. உங்களுக்கு தெரியும், அம்பேத்கர், B.R. அம்பேத்கர் என்று சொல்லப்படுகிறவர். அவருக்கு உண்மையான பெயர் அம்பேத்கர் இல்லை. அதான் நம்ம பெருமைப்பட்டு வேணும். அவர் பேர் அம்பேத்கர் கிடையாது, அவர் பேர் பீமராவ் ராம்ஜி சவுத்பட். அதான் அவருக்கு ரியல் நேம், உடைய இயற்பெயர் அதுதான், பீமராவ் ராம்ஜி சவுத்பட். அவருடைய பெயர் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட இடத்துல பிறந்த ஒரு குழந்தை. ஒரு காலத்துல தீண்டாமை ரொம்ப கடுமையாக இருந்த காலத்துல இப்ப பள்ளிக்கூடத்து போகணும், ரொம்ப ஒன்றும் வசதி கிடையாது. ஆனா அவரை ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவருக்கு கிடைத்த ஆசிரியர் மாதிரி இருக்கணும். இந்த குழந்தை மிகச்சிறந்த நேர்மை உடையது, இது ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கு, ரொம்ப அறிவுடையவர் அப்படிங்கிறத பார்த்த உடனே நாம தெரிஞ்சுக்குவோம் இல்லையா, இந்த பையன் நல்லா படிப்பான் அப்படிங்கிறது. எத்தனை நாம உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது வரையில 2 நாள் கிளாஸ் எடுத்தாலே கண்டுபிடிச்சிடலாம் யாருன்னா இதுல நல்ல கடிகார பசங்க அப்படின்னு சொல்லி. சிறப்பு இருக்கிறது, அவனுடைய முயற்சி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, ஆனா வசதி எதுவும் கிடையாது. ஏழை குழந்தை. இவனை முன்னுக்கு கொண்டு வந்தால் நிச்சயமாக இவர் மிகப்பெரிய மேதையாக இந்தியாவுக்கு கிடைப்பான் என்று கண்டுபிடித்தது அவருடைய ஆசிரியர். அவர் கூட்டிட்டு போய் ஒரு ஜமீன்தார்கிட்ட கூட்டிட்டு போய் அவருக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பி அவரை படிக்க வச்சு இங்கே கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட